கொஞ்சம் அசந்தாலும் உடம்பு பீஸ் பீஸா நசுங்கி செதஞ்சு சாக வேண்டியதான், வழிச்சு வாரி தான் அள்ள முடியும், முழுசா எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஆயில் ஒழுகக்கூடிய டிராக்டர் டிப்பரோட ஹைட்ராலிக்கு கீழே போய் நிக்காதீங்க, அது உங்க உயிருக்கு ஆபத்துங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதை நான் கட்டத்துக்கு அப்புறம் காட்டுறேன். ஆயில் சிலிண்டர் ரெண்டாவே உடஞ்சிருச்சு, அதாவது பெரிய சிலிண்டர்லயும் உடஞ்சிருச்சு, சின்ன சிலிண்டர்லயும் உடஞ்சிருச்சு. கடைசி 2 மாசத்துல மட்டும் 40 ஹைட்ராலிக் சிலிண்டருக்கு மேல நம்ம வேலை பார்த்தோம். திருநெல்வேலி, தென்காசி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, சேலம், கடைசியா நம்ம மயிலாடுதுறையும். என்னப்பா சொல்ற, அங்கெல்லாம் மெக்கானிக் இல்லாமையா உங்ககிட்ட அனுப்பிச்சாங்க, இது என்ன அவ்வளவு பெரிய கம்ப சுத்துற வேலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல, ரொம்ப ஈஸியான வேலை தான், ஆனா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான வேலை. இப்ப இருக்கக்கூடிய ஹைட்ராலிக் சிலிண்டருக்குலாம் சரியான சீல் கிடைக்காம ரொம்பவுமே வாடிக்கையாளர்கள் கஷ்டப்படுறாங்க. சீல் மாத்தின கையோட ஆயில் ஒழுகுற கஸ்டமர் தான் அதிகமா இருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்களா லிட்டர் கணக்குல ஆயில் ஒழுகிட்டு இருக்கு. கிட்ட வந்த ஹைட்ராலிக் சிலிண்டர் எல்லாம் அவங்கவுங்க ஊர்ல சரி பண்ணி பார்த்து முடியாம நம்ம லாஸ்டா சரி பண்ணி கொடுத்துருக்கோம். வேலைகள் பிடிச்சிருக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க.